ஹே காய்ஸ், வணக்கம். தமிழ்நாடு அழகான ஒரு அரசியல் வரப்போது திருப்பம் வருமா அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தீய சக்திக்கும் தூய சக்திக்கு தான் இப்போ வந்து ரெண்டே பேருக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் அண்ணா களத்தில் இறங்கினாரு. பயங்கரமான சப்போர்ட். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. பல வருஷம் திராவிட கோட்டை இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்போதுமே டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இப்படி தான் இருந்தது. ஆனால் விஜய் அண்ணாவோட டிவிக்கே வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபேன்ஸ் அவருக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரை வந்து படத்தில் வெறித்தனமாக பார்த்த மக்கள் அவரை பிரச்சாரத்தில் பார்க்கும்போதும் களத்தில் பார்க்கும்போதும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் மோரோவர் மக்களுக்கும் மாற்றம் தேவைப்பட்டுச்சு. எப்போ பாரு டிஎம்கே ஏடிஎம்கே இவன் ஊழல் பண்ணுவான், இவன் ஊழல் பண்ணுறான்னு சொன்னால் அவன் ஊழல் பண்ணுவான். ஸோ இப்படியே போயிட்டுருக்குதே. இவர் வந்து ஓகே ஏதாவது மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி அவர் மேலே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அவர் மேலே ஒரு காதல் இருந்தது, மரியாதை இருந்தது. எல்லாமே அவர் மேலே மக்கள் அவ்வளோ வெறித்தனமாக வச்சுருந்தாங்க. அதனால தான் கரூரில் 52 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது. அங்கே வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, நிறைய பேருக்கு அடிபடுறது, உயிர் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த கரூர் பிரச்சனையில் அது அவர் தப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது. அவர் லேட்டாக வந்தது அவரோட மிஸ்டேக் தான். ஆனால் கவர்மெண்ட் அவருக்கு ஒரு ப்ராப்பரான இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன இடத்துல போய் மீட்டிங் போட வைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ மற்ற கட்சிகள்லாம் சொல்லுவாங்க அவரோட கூட்டம் ஒரு ஜாம்பி கூட்டம், அவரை விட்டால் கடிச்சிருவானுங்க போல இருக்கு, அப்படி போகிறாங்க. அவர் அப்படி பிளைண்டாக பிலீவ் பண்ணி மேடாக அவரை லவ் பண்ணுற நிறைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க உள்ள அரசியலுக்கு வரும்போது ஆப்வியஸ்லி பெருசாக அரசியல் புரிதல் கிடையாது தான். அவங்க அப்படியே அவரை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால அவங்களோட கூட்டத்தை வந்து தற்கொலைன்றதோ இல்லைனா அணில் குஞ்சுங்க அப்படியே தான் ஒன்று கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஓகே ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கும் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சங்கீதா அவர்கள் அவங்களோட டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கணவரான விஜய்க்கும் ஒரு நடிகைக்கும் ஒரு உறவு இருக்குது, அதனால அது எனக்கு வேண்டாம். என்னோட ஹஸ்பண்ட் விஜயை வச்சு அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ போடுது, அது எனக்கும் என் பசங்களுக்கும் மன வருத்தத்தை கொடுக்குது, அதனால எங்களுக்குள்ள வேண்டாம். நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சர்னில் போகணும்னு பார்க்குறோம். பட் பல வருஷமாக இது வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க, ஒரு 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் விஜய் வந்துட்டு அவர் கொடுக்க மாட்டுறாரு. அதனால அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அண்ட் விஜய் சைட்லேருந்து எனக்கு ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டாக அந்த நடிகையோட பேரும் சொல்லுவேன் அப்படின்னாங்க. அந்த ஒரு சீக்ரெட் நம்ம எல்லாருக்கும் உலகம் அறிஞ்ச சீக்ரெட் தான். அந்த நடிகை யார், த்ரிஷா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்கு விஜய் அண்ணா என்ன ரிப்ளை கொடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அண்ட் ஒரு சிலர் இதுதான் சான்ஸு அப்படின்றதுக்காக அவனுக்கு குடும்பத்தையே பார்க்க தெரில, பொண்டாட்டி பிள்ளைங்களை அவன் பார்க்கல, இவன் வந்து நாட்டை திருத்திடுவானா, இவெல்லாம் என்ன பண்ணிட போகிறான், இவெல்லாம் எதுக்கு வரான் அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க. அவரும் பெருசாக எதையுமே கண்டுக்கல. எப்போதும் போல் மீட்டிங் போடுறது, மக்களை பார்க்குறது, இது திராவிட கட்சிகளை அடிக்கிறது, பிஜேபி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. சரி, அது வரைக்கும் கூட ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து பழகி போச்சு, நம்ம ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றது இப்போலாம் வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் பார்க்க முடியுது. அது அவங்களோட பர்சனல்ப்பா, அவருக்கு இவங்க கூட தொடர்பு இருக்குது, அது உனக்கு இப்போ தான் தெரியுமா, அவருக்கு பல வருஷமாக தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா பொது வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு பின்னாடியும் எல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் ஒரு 80% பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதில் ஒரு அஃபேர் இருக்கும். நயன்தாராக்கும் நிவேதா பெத்ராஜ்காகவும் ஒரு அரசியல்வாதி அடிச்சுக்கிட்டாரு, பால் டைல் குடித்தாங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. பட் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருக்குங்க, ஒருத்தரோட பர்சனல் லைஃப் நமக்கு எதுக்குங்க, அவர் அரசியலில் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவரோட பர்சனல் லைஃப்பை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றோம். பட் என்ன கேட்டால் ஒரு பர்சனல் லைஃப் ப்ராப்பராக இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கும். உங்களோட பொது வாழ்க்கைக்குன்னு வரீங்க, அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்போது என்ன கேட்டால் எனக்கு காமராஜர் அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவர் நாட்டோட விடுதலைக்காக போராடினார், விடுதலைக்காக போராடி அவருக்கு வயசாயிடுச்சு. ஸோ இந்த வயசுக்கு மேலே நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அவரோட நோக்கம் எப்படி இருக்குது, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் அந்த அரசியலோட சம்மந்தப்படுத்தி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கை தான், அவர் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நாட்டுக்காக நான் பணியாற்றணும் அப்படின்னு போயிருக்கார். அதுக்கப்புறம் எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி தன்னோட குணம் அப்படின்றத அங்கே காமிச்சிருக்கார். அதுக்குள்ளேயும் மக்களோட நலம் இருக்கிறதான் பார்த்துருக்கோம். புலிகளோட தலைவரான பிரபாகரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒழுக்கமான வாழ்க்கை, அவரோட மனைவி குழந்தைகள் அப்படின்னு இருந்தார். அண்ட் அவர்கிட்ட இருந்த ஒரு படையை கூட அப்படியே இராணுவ கட்டமைப்பில் இருந்தது. ஒருத்தர் கூட தப்பான ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பார். ஒருத்தங்க தன் கூட இருக்கிறவங்க பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது அவரோட பர்சனல்,
அவன் எனக்கு வந்து விசுவாசமாக இருக்கான், எனக்கு வந்து தமிழ் ஈழத்துக்காக போராடுறான், அதனால் அவன் நான் என் கூட வச்சுக்கேன் கிடையாது. பெண்கள் கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற, நீ உன் குணத்தை வந்து என்கிட்ட நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, நீ மற்றவங்க கிட்டேயும் எப்படி இருக்கியோ அதை வச்சு தான் நீ யாருன்னு டிஃபைன் ஆகும். ஸோ பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிற அவருக்கு மற்ற விஷயங்களை விட பெண்கள் கிட்ட தவறாக நடந்தால் ரொம்ப கோபம் வருமா, உடனே தூக்கிடுவாராம். ஏன் நம்ம விஜய் சாரே அதை பண்ணியிருக்காரு. அவரோட கட்சியிலேயே வந்துட்டு மகளிர் அணியில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் அவரோட கட்சியில் இருந்த ஒருத்தருக்கும் தொடர்பு இருந்திருக்கு, திருமணம் தாண்டிய உறவில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நீக்கியிருக்காரு. அன்னைக்கு எல்லாருமே விஜயண்ணா சப்போர்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அண்ணா சூப்பருங்க, மாசுங்க, ஒரு தப்பு நடந்த உடனே கேட்டுட்டார் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அப்போ அதே தானே அப்போ விஜய் அண்ணாக்கும். சரி, இப்போ ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இத்தனை வருஷங்கள், அதுவும் நீங்கள் காதலிச்சு அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க 2 பேரும், உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்குது, அண்ட் அவங்களுக்கே இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆயிரும், அந்த ஏஜில் பெரிய பசங்க தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கூட உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஸோ உங்களுக்கு வேற ஒரு ஹீரோயின் கிட்ட அந்த கம்ஃபர்டபுள் கிடச்சிருக்கு, நீங்கள் அவங்க கூட ஊர் சுற்றுறீங்க, சூப்பர். ஆனால் இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணணும், ப்ராப்பராக டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சம்லாம் கொடுத்து பசங்களையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட செகண்ட் வைஃப் கூட நீங்கள் போகிறீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் மேலே இப்போ தான் அலிகேஷன் வந்திருக்கு, வந்த உடனே அடுத்தது ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் ஒன்றா 2 பேரும் சேர்ந்து ஒரே காரில் வரீங்க. அண்ட் ஒரு சிலர் இதை விட இல்லை 2 பேரும் வேறு காரில் வந்தாங்க அப்படின்னாங்க. அந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். த்ரிஷா ஒரு சைடு ஏறுறாங்க, அவர் அந்த கார்லேருந்து பின்னாடி போய் சுற்றி அடுத்த சைடில் ஏறுறாரு. இந்த சுற்றி போகிறது மட்டும் பார்த்த உடனே அடுத்தது மற்ற நிறைய பேர் இருந்துட்டு இல்லை அவர் 2வது காரில் வந்தார், அதெல்லாம் இல்லை, 2 பேரும் ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் கோடில் போட்டு அழகாக வந்திருந்தாங்க. என்ன ஒன்று, அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடக்கலை, அவ்வளோதான். அதுக்கு கூட ஒருத்தர் வந்து மொட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இதுவே சங்கீதாவாக இருந்து அந்த கூட்டத்திலேருந்து அப்படி கையை பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வருவார். த்ரிஷான்றனால பாருங்கள் கையெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு, கையை பிடிக்கல. ஆனால் லிஃப்ட்டில் நீங்கள் 2 பேர் இருக்கிற ஃபோட்டோ போடுறது, தனியாக ஃப்ளைட்டில் நீங்கள் இருக்கிற ஃபோட்டோ போடுறது, இதெல்லாம் த்ரிஷா ஏன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேட்டால் நீங்கள் எல்லாரும் விஜய் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைங்க ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா, ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தங்களை போய் தப்பாக பேசுவீங்களா, படிப்பறிவு இல்லாத முட்டா பயல்களா, ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா, தாராளமாக நீங்கள் இருந்துட்டு போங்க. ஆனால் இப்போ உங்கள் வைஃப், உங்கள் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்த வைஃப் உங்களை அவங்க சந்தேகப்பட்டே உங்கள் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னே வச்சுருப்போம், உங்கள் வைஃப் உங்களை தப்பாக நினைக்கிறாங்கன்னே வச்சுப்போம். அப்போ இத்தனை வருடங்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? உங்கள் வைஃப் சங்கீதா அவங்க மேலே ஒரு விஷயத்தை தப்பாக நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பேசி புரிய வைக்கணும். நானும் அவளும் அப்படி கிடையாது அப்படின்றத புரிய வைக்கணும். அண்ட் த்ரிஷா இத்தனை ஃபோட்டோஸ் போடும்போது வேண்டாம் த்ரிஷா, எனக்கு அவளுக்கு பிடிக்கல, சங்கீதாக்கு பிடிக்கலன்னா இதை பண்ணாத அப்படின்னு த்ரிஷாவை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அதை விட்டு சங்கீதா அவர்கள் உங்கள் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அது வெளியே வந்துருச்சு அப்படின்னதும் நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், நான் இதுதாண்டா கெத்து, நான் அந்த பொண்ணையே என் கூடயும் த்ரிஷாவையும் என்னையும் த்ரிஷாவையும் கம்பேர் பண்ணி தானே பேசுகிறேன், அதே த்ரிஷாவை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றது என்ன சார் கெத்து? அண்ட் அவரோட சப்போர்ட்டர்ஸ் ஒரு சிலர் போட்டுட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் மாஸ் ரிப்ளை கொடுத்துட்டாரு உங்களுக்குலாம், நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிங்க, த்ரிஷாக்கும் அவருக்கும் வந்து ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப், அப்படிலாம் நான் பயப்படவே மாட்டேன், எனக்குள்ளே தப்பே இல்லைன்றக்காக அவர் கெத்தாக வந்துட்டார் அப்படின்னு. சார் நீங்கள் கெத்தாக வந்திருக்கலாமே சார், கரூரில் உங்கள் கண் முன்னாடி அத்தனை பேர் செத்துட்டு இருந்தாங்களே, 52 பேர் செத்து போயிருக்காங்க, அன்னைக்கு நீங்கள் கெத்தாக வந்து நின்று ஐயோ ஏன் கூட்டத்தில் எனக்காக வந்து உயிரை விட்டாங்களா, அப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் அந்த இடத்துல நிற்பேன், களத்தில் நின்று நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நிற்கலை. உங்கள் கட்சிக்காரங்க யாராவது அங்கே நின்று ஹாஸ்பிட்டல் போகிறது என்ன நடக்குது எதுவுமே பண்ணலை, அப்படியே உடனே நீங்கள் ஏறி ஃப்ளைட் ஏறி போயிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல கெத்தாக நின்று இருக்கலாமே சார், கெத்தாக நிற்க வேண்டிய இடத்துலலாம் ஓடிட்டு இன்றைக்கி இந்த ஒரு கள்ள தொடர்பை வந்து நான் இல்லை நல்ல தொடர்பு தான் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக வர்றதெல்லாம் எப்படி சார்? பாவம் சார், உங்கள் சப்போர்ட்டர்ஸ் நினச்சது எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஏன்னா விஜயண்ணா சப்போர்ட்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்காக போய் எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகேன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் டிவிகேவை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இவங்க சோலோவாக சண்டை போட்டுட்ருக்காங்க, எங்கள் அண்ணா அப்படிலாம் கிடையாதா, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் நிற்போண்டா, அண்ணா உனக்காக நான் இருக்கோம்னா அப்படின்னு இவங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்சிலெல்லாம் கறியை பூசுகிற மாதிரி மறுபடியும் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு அதுவும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜோடியாக ஒரே காரில் வந்துட்டுருக்கீங்க. சார் உங்களுக்கு த்ரிஷாவை பிடிக்குது, எப்படி வேணால் இருக்கட்டும் சார், ஆனால் உங்கள் கூட இத்தனை நாள் வாழ்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த உங்கள் மனைவியை எவ்வளோ காயப்படுத்துறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று, உங்கள் ரசிகர்கள் உங்களுக்காக உயிரை கொடுத்தும் கரூரில் உயிரை கொடுத்தாங்க, இன்னமும் உங்கள் கூட்டம் கூடுது அப்படின்னா உங்கள் மேலே உயிராக இருக்கிற ரசிகர்கள். ஒரு கூட்டத்திலலாம் ஒரு அம்மா சொல்கிறாங்க, கையில் 3 வயசு குழந்தைய வச்சுருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க எனக்கு என் குழந்தைய விட எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்றாங்க. நிஜமாகவே அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மா அவர் உங்களுக்கு வந்து வரட்டும், முதல்வராகட்டும், அவர் நல்லது பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணி உங்களுக்கு அவரை பிடிக்குது அப்படின்னா பரவாயில்ல. வெறும் சினிமா மோகம், படத்தில் பார்த்துருக்கீங்க அவர் சூப்பராக நடிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அதுக்காக
தான் பெத்தெடுத்த குழந்தைய விட என் குழந்தைய விட எனக்கு விஜயை பிடிக்கும்னு சொல்கிறதெல்லாம் மன வேதனையாக இருக்குது. எப்படி உங்களுக்கு இதை சொல்ல முடியுதுன்னு தெரியல. அண்ட் கரூரில் உங்களுக்காக அத்தனை பேர் உயிரை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் மறுபடியும் உங்கள் கூட்டம் கூடுது அப்படின்னா உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. ஸோ உங்கள் மனைவியை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, உங்களோட ரசிகர்களையும் நீங்கள் காயப்படுத்துறீங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? உங்களோட கெத்தை காட்டணும் அப்படின்னா களத்தில் நின்று காட்டுங்க சார், மக்களுக்கு நல்லது பண்ணுங்க சார். அதுவே தானாக கெத்து உங்களுக்கு வேற லெவலில் போகும். நீங்கள் அழிஞ்சாலும் உங்கள் பேர் என்றைக்கும் நிற்கும். இன்றைக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு செஞ்சு மரியாதை ஏற்படுத்திக்கலாம். அதை விட்டுட்டு நான் இந்த பொண்ணு கூட சுற்றுவேன், இது கெத்துன்றதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அவரை வந்து ஜூலின்ற ஒரு லூஸ் வந்து பேசுச்சு. ஜூலிக்கெலாம் தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கண்ட ஆட்கள்லாம் உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஏன் சார் வச்சுக்கிறீங்க? அதுதான் ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக இருப்பீங்க, நீங்கள் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்களும் திராவிட கட்சிகள், அதாவது இப்போ நம்ம விஜய் சாரை சொன்ன உடனே அப்படின்னா டிஎம்கேல வந்து எத்தனை பேருக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது தெரியுமா? அவங்க தாத்தா காலத்தில் அவர் எத்தனை வச்சுருந்தார், அவங்க அப்பா எத்தனை வச்சுருந்தார், இன்றைக்கி இவர் எத்தனை வச்சுருக்கார் அப்படின்றாங்க. அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தானா சார்? ஸோ டிஎம்கேல இருக்கிறவன் ஒரு 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வச்சுருக்கான் அப்படின்னா நாங்கள் வந்து டிவிகேல இருக்கிறவங்களும் நாங்கள் அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து நாங்களும் பண்ணுவோம், நாங்களும் 2-3 பொண்டாட்டி கட்டுவோன்றது பெருமையா? இல்லை அவன் மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ணலை, நான் செஞ்சு காட்டி இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது பெருமையா சார்? ஏன்னா இங்கே ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்த தப்பை காமிக்கிறாங்க. ஏங்க த்ரிஷாவும் விஜயும் ஒன்றா சுற்றுறார் அப்படின்னு கேட்டால், ஏன் ஒருத்தன் பால் டைல் குடித்தான்ல அவனை போய் கேளுங்க அப்படின்னு. சார் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், அவங்கள நாங்கள் வேண்டான்னு வெறுக்கிறோம். ஒரு இப்போ இருக்கிற தலைமுறை ஒரு மாற்றத்தை தேடி அவரை புது தலைமுறை மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, பழைய நம்மளோட அப்பா அம்மா இருக்கிறவங்களும் சரி விஜய்க்கு ஓட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அந்த ஒரு மனநிலையை உடைச்சிடாதீங்க சார். உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம், அதை இன்னும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கோம், அதை உடைக்காதீங்க விஜய்னா அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்கள் இது என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.